பிரதமராக பொறுப்பேற்ற பிறகான 10 ஆண்டுகளில் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்துக்கு மோடி வந்ததும் RSS முன்னோடிகளான ஹெட்கவர், கோல்வால்கர் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தியதும் RSS தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியதும் பல வகைகளிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆயிரத்து 1925 ஹெட்கவரால் ஆரம்பிக்கப்பட்ட RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் வரும் அக்டோபரில் விஜயதசமி அன்று ஆரம்பிக்கின்றன. பாஜக ஆட்சியில் இருப்பதால் வெறும் கொண்டாட்டமாக மட்டுமல்லாது இரு அமைப்புகளும் அடையாளபூர்வமான மாற்றங்களை முன்னெடுக்கும் ஆண்டாகவும் இது இருக்கும் என்று சங்க பரிவார வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதற்கான செயல் திட்டங்களை வகுப்பதற்கான தொடக்கமாக மோடியின் விஜயம் பார்க்கப்படுகிறது. வரலாறு நெடுகிலும் பாரதிய ஜனதா கட்சி RSS இடையிலான உறவு ஏற்ற இறக்கங்களுடனேயே நகர்ந்து வந்திருக்கிறது. பிரதமராக வாஜ்பாய் இருந்த காலத்தில் அவருக்கும் அன்றைய RSS தலைவராக இருந்த சுதர்சனுக்கும் இடையிலான பனிப்போர் உச்சத்தில் இருந்தது. அத்வானிக்கும் அவருடைய பிற்காலத்தில் RSS உடன் பிணக்கு ஏற்பட்டது. பிரதமர் மோடி இன்றைய RSS தலைவர் மோகன் பகவத்துடன் இணக்கமான உறவை பராமரித்து வந்தாலும் இடையிடையே இரு அமைப்புகள் இடையிலும் பெரும் கசப்புகள் ஏற்பட்டன. 2024 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் இது அப்பட்டமாகவே வெளியே தெரிந்தது. பாஜக தலைவர் நட்டா பாஜக தனித்து இயங்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்ற தொனியில் தெரிவித்த கருத்து இந்த விரிசலை இன்னும் அதிகமாக்கியது. இரு அமைப்புகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் முற்றிய சூழலில் பல இடங்களிலும் தேர்தல் வேலைகளிலிருந்து RSS ஒதுங்கிக் கொண்டது. பாஜகவுக்கு நேர்ந்த பின்னடைவுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணமாக பேசப்பட்டது. இதற்கு பின் நடந்த சமாதான பேச்சுவார்த்தைகளால் ஹரியானா, மகாராஷ்டிரம், டெல்லி தேர்தல்களில் பாஜகவின் வெற்றிக்கு RSS இணைந்து பணியாற்றினாலும் இரு அமைப்புகள் இடையிலான பிணக்குகள் முழுமையாக இன்னும் தீர்ந்தபாடில்லை. இரு இயக்கங்களுமே அடுத்த கட்ட தலைமையை உருவாக்க வேண்டிய சூழலில் இப்போது உள்ளன. RSSல் 70 வயதை கடந்தவர்களுக்கு எந்த பதவியும் இல்லை என்ற நடைமுறையை கடந்த 15 ஆண்டுகளாகவே அந்த அமைப்பு பின்பற்றி வருகிறது. அதன்படி மோகன் பகவத் பதவி விலகி அடுத்தவருக்கு வழிவிட வேண்டிய சூழல் உருவாகி 4 ஆண்டுகள் ஆகின்றன. இப்போது மோகன் பகவத்துக்கு 74 வயதாகிறது. அமைப்புக்குள் அடுத்த தலைமை தொடர்பான விவாதங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எழுந்தன. தனக்கு அடுத்த நிலையில் இப்போதுள்ள பொதுச் செயலர் தத்தாத்ரேய ஹொசபலேவை தலைவராக்க விரும்புவதாக மோகன் பகவத் அப்போது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. RSSின் நூற்றாண்டு பயணத்தில் 6 தலைவர்களை அது பார்த்திருக்கிறது. இவர்களில் ராஜேந்திர சிங் தவிர ஏனைய 5 பிராமணர்கள். இது அமைப்புக்குள்ளும் வெளியிலும் விமர்சனத்துக்கு வழி வகுத்திருக்கும் நிலையில் அடுத்து தத்தாத்ரேய ஹொசபலே தலைவராவதை மோடி மற்றும் ஷா விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் கர்நாடகத்தைச் சேர்ந்த தத்தாத்ரேய ஹொசபலே அடிப்படையில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆகையால் மக்களவைத் தேர்தல் வரை சர்ச்சை எதையும் உருவாக்கிட வேண்டாம் என்ற ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் மோகன் பகவத்தே தலைமை பதவியில் நீடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நூற்றாண்டு கொண்டாட்டத்துக்கு பின் நிச்சயம் தலைமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற பேச்சு RSSக்குள் வலு பெற்றுள்ளது. ஏனென்றால் அடுத்த ஆண்டில் மோகன் பகவத் 75 வயதை கடந்து விடுவார். ஆகையால் இது குறித்து RSS, பாஜக இரு அமைப்புகளும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து இதேபோல பாஜகவுக்குள்ளும் தலைமை மாற்றம் நடத்தப்பட வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். மோடிக்கும் அடுத்த ஆண்டு 75 வயதாகும் நிலையில் 2029 தேர்தலில் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது தெரியவில்லை. ஆகையால் இம்முறை பாஜக தேசிய நிர்வாக குழுவில் அடுத்த தலைமுறைக்கான மாற்றங்களை கொண்டுவர அவர் விரும்புகிறார். பாஜக தேசிய தலைவர் பதவியில் உள்ள நட்டாவுக்கு அடுத்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் பாஜகவுக்கு வந்துவிட்டாலும் புதிய தலைவராக யாரை நியமிப்பது எனும் விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் RSS தலைவர்களுக்கு மாற்று கருத்து இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் இந்த இரு விஷயங்களையும் விவாதிப்பதற்கும் மோடியின் விஜயம் புதிய தொடக்கமாக அமையும் என்று கூறப்பட்டது. நாக்பூர் வந்த பிரதமர் மோடியை RSS தலைவர் மோகன் பகவத் வரவேற்றார். சங்கத்தின் முன்னணி தலைவர்களுடன் மோடி கலந்துரையாடினார். நாக்பூரை சொந்த ஊராக கொண்டவர்களும் RSS வழி வளர்ந்தவர்களுமான மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இருவரும் உடனிருந்தனர். சந்திப்பில் என்னென்ன பேசப்பட்டது என்பதை விரைவில் நடக்கவிருக்கும் விஷயங்கள் வெளிப்படுத்தும் என்று சொல்லலாம்.